பன்னீர் ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு ஹைதராபாதி பன்னீர் தான். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இது சப்பாத்தி, ஃபுல்கா, நான், ஈவன் ஃப்ரைட் ரைஸ், புலாவுக்கு கூட சூப்பரான காம்பினேஷன். எப்படி பண்ணலான்றது பார்த்துடலாமா? ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, பெருஞ்சீரகம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், இஞ்சி, பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு தக்காளியும் சேர்த்துட்டு இது நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது கூட கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம், கிரேவி மாதிரி. இப்போ நம்ம வந்து ஒரு பேன் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், காஞ்ச மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்ச கிரேவியும் சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சமாக சில்லி பவுடர், உப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்லைசஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனதுக்கப்புறம் நம்ம கிரேவி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக நம்ம இந்த பன்னீர் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். ஃபைனலாக கசூரி மேத்தி, கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் அதையும் ஆட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.